நீங்கள் ஒரு மொபைல் ரிப்பேர் சென்டர் வச்சுருக்கீங்க, ரிப்பேர் தான் உங்களது மெயின் ப்ரியாரிட்டி அப்படின்னு வச்சுப்போமே. அப்போது அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு இருக்கணும். முழுக்க ஜிஎஸ்டி சாஃப்ட்வேர் கிடையாது, இது வந்து நான் ஜிஎஸ்டி சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ இது வந்து க்ளவுட் வெர்ஷன் லான்ச் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே வந்து க்ளவுட் வெர்ஷனும் இருக்கும், அதே நேரத்தில் ஆன்லைன் வெர்ஷன் அண்ட் ஆஃப்லைன் வெர்ஷன் ரெண்டுமே இருக்கும். இப்போது ஒன்லி ஆன்லைன் வெர்ஷன், யூ ஆக்சஸ் எனிவேர் எனி டைம் எனி லொக்கேஷன், எங்கேருந்து வேணால் உங்கள் டேட்டாவை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்த உடனே உங்களுக்கு கனெக்ட் ஆகிக்கும். இதை நான் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன். இப்போது டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து பிரித்து வச்சுருக்கு. இது வந்து ரிப்பேர் டிபார்ட்மெண்ட், இது வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். சேல்ஸ்ன்னு எடுத்துட்டோன்னா நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு ஐட்டம் விற்கிறோம் அப்படின்னா அதனுடைய சேல்ஸு, ஓகேங்களா, அதனுடைய ரிப்போர்ட்டு, அதனுடைய இன்வென்ட்ரி, அதனுடைய பில்ஸு. அதே வந்து ரிப்பேர்னு எடுத்துட்டோன்னா ஆல் ரிப்பேரர்ஸ், ரிப்பேர் ரிப்போர்ட்ஸ் அண்டு ரிப்பேர் இன்வென்ட்ரி. இந்த இடத்துல பர்டிகுலர்லி கஸ்டமரை நம்ம ஆட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குது. டிஜிட்டல் இன்வாய்ஸ், கஸ்டமரே அவருடைய இடத்துல இருந்தே அவருடைய அந்த ரிப்பேருடைய ஸ்டேட்டஸ் பார்த்துக்க முடியும். அதை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட் நான் ஆல் ரிப்பேர்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ரிப்பேர்ஸ் ஓகேவா டெலிவரி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே கலர் வந்து வேரியண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன கலர் சூஸ் பண்ணோம் அந்த கலர். இப்போ நான் புதுசாக ஒரு நியூ சர்வீஸை எடுக்கிறேன். இப்போது கஸ்டமர் வந்து ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணியிருந்தோன்னா கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜன் அப்படின்னு ஒரு கஸ்டமர் ஆட் பண்ணுறேன். அவருடைய மொபைல் நம்பர் போடுறேன், இமெயில் ஐடி போடுறேன். ஓகே, டேட் ஆஃப் பர்த், கம்பெனி கொடுத்துட்றேன், அவருடைய அட்ரஸ். ஓகேங்களா? இது யூஷுவலாக நம்ம ஒரு கஸ்டமரை ஸ்பாட்டில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஆட் கஸ்டமர் கொடுத்தோன்னா அந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகிக்கும். ஸோ இப்போ திருப்பி நான் கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் செலக்ட் கொடுத்ததுனால செலக்ட் ஆகிடுச்சு. இப்போது டிவைஸோட பிராண்டு, ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஐ, ஓப்போ, சாம்சங் இந்த மாதிரி இருக்குது. நம்ம எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்க முடியும். நான் இப்போ வந்து ஓப்போக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் பர்டிகுலராக ரெனோ இசட்ன்ற மாடல் நம்ம பண்ணுறோம். இதனுடைய கலர் வந்து கோல்டன், ஏதோ ஒரு டீட்டெயில் போடுறோம். அதனுடைய கெப்பாசிட்டி 16 GB. இதனுடைய ஐஎம்ஐ நம்பர், ஸோ ஐஎம்ஐ நம்பர், இதனுடைய மாடல், ஓஎஸ் வெர்ஷன், இந்தமாதிரி போட்டுக்கிறோம். இங்கே ஸ்டேட்டஸோடைய டீட்டெயில், ஓகேவா, என்ன மாதிரியான ஸ்டேட்டஸ் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிசீவ் பண்ணியிருக்குமா, இன் ப்ராசஸ் பண்ணியிருக்குமா, ரிப்பேர் கம்ப்ளீட்டா, டெலிவரிடா, இல்லை பெண்டிங் பேமெண்ட் பெண்டிங்கா, இல்லை அன்லாக் கம்ப்ளீட்டட், கொட்டேஷனா, இல்லை ஆன் ஹோல்டா, டெட்டா, இல்லை கேனாட் ரிப்பேரா, இந்த மாதிரி நிறைய ரிப்பேர் ஸ்டேட்டஸ் இருக்கும். இப்போதைக்கு நான் ரிசீவ்டுன்னு போட்டுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ப்ராப்ளம், இங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். மேற்கொண்டு இல்லைனா கூட நீங்கள் ப்ராப்ளம்ஸை ஆட் பண்ணிக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிங்கர் பிரிண்ட் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு போட்டுடுறேன். எஸ்டிமேட் காஸ்ட் 450. ஸோ ரிப்பேர் டேட், எந்த டேட்டில் வந்து நம்ம ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். எத்தனை நாளில் டெலிவரி கொடுப்போன்றதை சூஸ் பண்ணால் இங்கே ஆட்டோமேட்டிக்காக டேட் வந்துடும். இது வந்து ரெண்டாவது ரிப்பேர். பேமெண்ட் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. அட்வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கொடுக்குறாங்க. மீதி பேலன்ஸ் 250ன்றதை மேனுவலாக போட்டுக்கிறோம். பேமெண்ட்டை வந்து ஹேண்ட் கேஷாக இல்லை வந்து வேலட் பேமெண்ட்டாக அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ஹேண்ட் கேஷ்ன்னு போட்டுறேன். அவருடைய இமெயில் ஐடி ஆல்ரெடி வந்துடுச்சு. ஹிஸ்ட்ரியில் இவர் ஃபஸ்ட் டைம் வராரா, இல்லை பேக் ஃபார்ம், அதாவது பேக் சேம் ஃபால்ட்டா, இல்லை பேக் நியூ ஃபால்ட்டா, இல்லை அதாவது சேம் ஃபால்ட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாங்கன்னா இதை போடலாம். இல்லை வந்து ஏற்கனவே வேறு ப்ராப்ளத்தில் போனாங்க, இப்போ வேறு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா இந்த ஆப்ஷன், ரிப்பேர் பை அதர்ஸ், இதுமாரி 4 ஆப்ஷன் இருக்குது. பாஸ்வேர்டு வந்து ஓப்பனாக, இல்லை லாக்டா, இல்லை ப்ரைவேட்டாக, பேட்டர்ன் ஷேரிடா, இல்லை வந்து ஷேர்டு வயா வாட்ஸ்அப் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட், ஃபர்கட்டன், எப்படி வேணால் கொடுக்கலாம். நான் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றேன். இங்கே டெக்னீஷியனை சூஸ் பண்ணிக்கலாம். டெக்னீஷியனை நம்ம ஆட் பண்ணுற மெத்தடும் இருக்குது.
சரி ரீலோட் பண்ணி டெக்னீஷியன் மல்டிபிள் இது பண்ணிக்கலாம். கமெண்டில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் இங்கே டீட்டெயிலாக போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்பேர் ஷார்ட்லி அப்படின்னு போட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போது இந்த சைடு எடுத்துக்கிட்டோன்னா பேர் பார்ட்ஸ் செலக்டட். இப்போ இந்த இதுவும் அடிஷ்னலாக போட்டிருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்பேர் பார்ட்ஸு அதனுடைய காஸ்ட்டு இந்த செக்ஷன் வேறு. இது வந்து டெக்னீஷியன் ஒர்க் ஏரியா லேபரேட்டரி ஒர்க் இந்த சைடு. ஓகேவா? அவர் வந்து எத்தனை நாள் வாரண்ட்டி, இது வந்து 1 month வாரண்ட்டி அப்படின்னா இங்கே வாரண்ட்டி டெக்னீஷியனுடைய ரீமார்க்ஸ் இதில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இந்த இடம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டுன்னு இருக்கும். இப்போ இந்த லிங்க் இருக்கு இல்லையா, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன். இப்போ நான் காப்பி பண்ணேன் இல்லையா, இது வந்து பில்லு. ஓகேங்களா? ஸோ பில்லு வந்து இப்படி தான் வரும். இதில் வந்து டீட்டெயிலாக இருக்கும், என்ன பிராண்டு என்ன மாடல் டீட்டெயிலு எல்லாமே போட்டு வந்துடும் உங்களுக்கு. டிஃபெக்டிவோட இது என்ன, எவ்வளோ அட்வான்ஸு எவ்வளோ பேலன்ஸ் தரணும். ஸோ இங்கே வந்து நம்மளுடைய கம்பெனி அட்ரஸ் அண்டு மேலே லோகோ போட்டு கூட நம்மளுக்கு வந்துடும். ஓகே, இப்போது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம 2 இது இருக்குது, டெலிவரி ஒன்று ரிசீவ்டு ஒன்று. இப்போது நான் ஒரு லிங்க்கு காப்பி பண்ணல, அந்த லிங்க்கை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் அட் கோட் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோன்றதுனால இந்த இடம் ஹைலைட் ஆகிருக்கு. இங்கே கஸ்டமர் எந்த டேட்டில் வந்து வந்தாங்க, அவங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்தாங்க, மாடல் அதனுடைய டீட்டெயில் என்ன, எஸ்டிமேட் காஸ்ட் என்ன, ரிப்பேர் கமெண்ட் என்ன, எல்லாமே போட்டு இங்கே வந்துடும். இப்போ பாருங்கள், நான் சாஃப்ட்வேரில் அப்டேட் பண்ணால் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த ரிசீவ்டுன்றதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த கால்ஸ் க்ளோஸ் பண்ணதாக நான் போடுறேன், இல்லைனா ப்ராக்ரஸ்ன்னு போடுறேன். ப்ராக்ரஸ் அப்டேட் கொடுத்துட்றேன். ஓகே, அப்டேட் ஆகிடுத்து. இப்போ பாருங்கள், அந்த ஆன்லைன் இதில் நான் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ரிசீவ்டுலேருந்து ப்ராக்ரஸுக்கு மூவ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அடுத்தது இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டே பண்ணிட்டேன். ஸோ இங்கே கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த கலர் வேறு இந்த கலர் வேறு, நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கஸ்டமரை நேம் வச்சு ஃபைன் பண்ணலாம், ஃபோன் நம்பர், பிராண்டு, ஐடி வச்சு சர்ச் பண்ணி நம்ம எடுக்க முடியும். டிஜிட்டல் ரிப்பேர் ட்ராக்கிங் லிங்க், இதுதான் நான் அந்த இது சொன்னது. ஓகேவா? எதை செலக்ட் பண்ணுறோமோ செலக்ட் பண்ணி அதனுடைய லிங்க்கை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ எந்த பர்டிகுலருடைய லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துக்கலாம். அடுத்தது இங்கேயே ஸ்டேட்மெண்ட், எம்ப்ளாயி ஆட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அதையும் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டேட்மெண்ட்டுன்னு எடுத்துட்டோன்னா டெலிவரிடு மட்டும் பார்க்குறோம், ஃபினான்ஷியலாக பார்க்குறோன்னா டெலிவரியோடைய டீட்டெயில்ஸு அதனுடைய காஸ்ட்டு எல்லாமே போட்டு வரும். எக்ஸல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன் ப்ராசஸில் இருக்கிறது அதனுடைய டீட்டெயிலை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைனான்ஸ் டேட்டா, பார்ட்ஸ் இன்வென்ட்ரி, டெக்னீஷியனுடைய ப்ராசஸ் அதுவுமே நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ராக்ரஸை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அகெயின் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிடுறேன். டெலிவரின்னு கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிடுறேன். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அதே இதில் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ ரிசீவ்டு, இன் ப்ராக்ரஸ், ரிப்பேர் கம்ப்ளீட், ரெடி டு பிக்கப் அண்டு டெலிவரி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் அங்கே ப்ராசஸ் பண்ண கஸ்டமரை டிஜிட்டலாகவே அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கக்கூடிய பெனிஃபிட் இருக்குது. ஸோ டெலிட் டெக்னீஷியன், செலக்டட் டெக்னீஷியனை கிளிக் பண்ணி அவர் அட்டன் பண்ண கால்ஸ் அதை மட்டும் நம்ம செப்ரேட் பண்ணி எடுத்துக்க முடியும். இதை அப்டேட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, ஆட் நியூ பண்ணுறது அண்டு எம்ப்ளாயீஸை ஆட் பண்ணுறது. ஆட் எம்ப்ளாயில் அவருக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம எம்ப்ளாயை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எம்ப்ளாயி கவுண்ட்டும் உங்களுக்கு இந்த இதில் வந்துடும். செட்டிங்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த ஃபீல்டெல்லாம் நம்மளுக்கு வேணும், எந்தெந்த ஃபீல்டெல்லாம் வேணாம் அப்படின்றத நம்ம வந்து இங்கே வந்து ரிமூவ் பண்ணுறது, எந்தெந்த ஆப்ஷன் வேணுன்றதை நம்ம இங்கே ஆட் பண்ணுறது எல்லாமே நம்ம இதில் பண்ணிக்க முடியும். ஓகே, க்ளீன் பண்ணுறது. க்ளீன்னா ஆல் டேட்டாவை வந்து டெலிவரி பண்ணதை மட்டும் ரிமூவ் பண்ணுறது, டெலிவரி பண்ணதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது. ஸோ ரிப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த க்ளீன் ப்ராசஸை பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து இதுவரை நீங்கள் பார்த்தது வந்து ரிப்பேர் செக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கும்
டுடே ரிப்பேர் 2 ரிப்பேர் பண்ணியிருக்கோம், 2 டெலிவரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அதே மாதிரி சேல்ஸ்ன்னு எடுத்துப்போம். நியூ சேல்ஸ் இங்கே வந்து பார்கோடு இருக்குது. இப்போ நான் உதாரணத்துக்கு இங்கே பார்கோடு போடுறேன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக். ஸோ ஸ்டாக்கே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இன்வென்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஏற்றணும். இன்வென்ட்ரியில் போயிட்டு அதனுடைய ஸ்டாக் ஸ்டேட்டஸ் பார்த்துடணும். பார்த்துட்டு ஓகே இது வந்து ஸ்டாக்கு கம்மியாக இருக்குது, இப்போ வந்து ஒரு 5 ஸ்டாக்கு வருதுன்னா 5ன்னு போட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா இது ஸ்டாக்கு ஆட் ஆகிக்கும். ஸ்டாக் இருந்தால் தான் பில் பண்ண முடியும். இப்போ நான் நியூ சேல்ஸில் போயிட்டு கொடுக்குறேன். கொடுத்த உடனே இந்த மாதிரி ஐட்டம் ஆட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல யார், அவருடைய மொபைல் நம்பர் என்ன, அவருடைய காண்டாக்ட் நம்பர் அதாவது அட்ரஸ் என்ன கொடுத்துட்றோம். ஓகேவா. இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஐஎம்ஐ நம்பரோடைய நோட், ஐஎம்ஐ நம்பர் டீட்டெயில்ஸ் போட்டுடுறோம். பேமெண்ட் வந்து கேஷு, வாரண்ட்டி வந்து 6 மந்த்து. டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு யூஸ்டு லேப்டாப்ன்றதுனால டேஸ் கணக்கு கூட கொடுப்பாங்க. 1 மந்த்து இல்லை டோன்ட் இதுன்னு கொடுத்துடலாம். டிஸ்கவுண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனல் பண்ணி ஒரு 500 லெஸ் பண்ணாங்கன்னா 500 லெஸ் பண்ணிக்கலாம். இங்கே டிஸ்கவுண்ட்டில் ஆட் ஆகிக்கும். இப்போ நான் செக் அவுட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு இன்வாய்ஸ் பில்லு வந்து வந்துடும். ரொம்ப கிராண்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது, சிம்பிளாக ஒரு இன்வாய்ஸ் வந்துடும். பார்த்திங்கன்னா நேமு, ஐஎம்ஐ நம்பர், அதனுடைய காஸ்ட்டு, இங்கே சிக்னேச்சர், கஸ்டமர் சிக்னேச்சர் போட்டு நீங்கள் கொடுத்துடலாம். இங்கே ஒரு லோகோ வந்து கொடுத்துடலாம். இன்வாய்ஸ் நம்பர், டேட்டு எல்லாமே இது வந்து முழுக்க நான் ஜிஎஸ்டி. ஓகேவா. நான் ஜிஎஸ்டி பில்லு. ரிப்பேர் இடத்துல நீங்கள் ரிப்பேருக்கான ப்ராசஸும் பண்ணலாம், அதே நேரத்தில் பில் ப்ராசஸும் பண்ணலாம். ஸோ ஆல் பில்ஸ்னு கொடுத்தா எவ்வளோ பில்லு நம்ம இதுவரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். எது கிளிக் பண்ணி பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட்டு வந்துடும். ஓகேங்களா. இவ்வளோ தான். அடுத்தது மை ஷாப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணணுன்னா இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னாலும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துடலாம். ஆட் மை எம்ப்ளாயி, நியூ எம்ப்ளாயீஸை ஆட் பண்ணிக்கலாம். மை பிரிண்டர், ஸோ நம்ம வந்து A4 பிரிண்டர்னால் அது என்ன மாதிரியான இது வரணும், பார்கோட் பிரிண்டர்னால் எப்படி வரணும், தெர்மல் பிரிண்டர்னால் எப்படி வரணுன்றதை செட் பண்ணிக்கலாம். மை ஸ்டோரேஜ், ஸோ ஸ்டோரேஜ் பர்சன்டேஜ் இங்கே காமிக்கும். ஓகேங்களா. ஸோ எனபிள் யூ கனெக்ட் மல்டிபிள் பிசி அண்ட் ஒர்க்கர் அக்கௌண்ட், யூ கேன் ஆக்சஸ் யுவர் டேட்டா எனிவேர் இன் த வேர்ல்ட், கெட் யுவர் ஆக்சஸ் டுடே. ஓகேங்களா. ரைட். ரிசிப்ட்டுக்குள்ள லோகோ வரணுன்னா நீங்கள் உங்களுக்கான லோகோ இந்த சைஸில் எப்படி வைக்கணுன்றதை பார்த்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஜேபிஜி, பிஎன்ஜி அண்டு ஜேபக்கில் நம்ம இதை வச்சுக்க முடியும். ஓகே. இந்த இடத்துல கஸ்டமர் ஆட் பண்ணுறதை பார்த்தோம். ரிப்பேர் இன்வென்ட்ரி, ரிப்பேருடைய இன்வென்ட்ரி. ஓகேங்களா. ரிப்பேருக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்வென்ட்ரி டீட்டெயில்ஸ் டபுள் கிளிக் பண்ணி ப்ராடக்ட் வந்து 1 மைனஸ், அந்த ரிப்பேருக்கு வந்து மைனஸ் ஆகிருக்கு, 1 வந்து யூனிட்ஸ் வந்து மைனஸ் ஆச்சுன்னா நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட், இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்குது. ஓகேங்களா. பர்ச்சேஸ் என்ட்ரியாக இல்லாமல் ஒன்லி ஸ்டாக் இருக்கும்போது ஸ்டாக் இருக்குங்க அப்படின்ற மாதிரி போடுறது, இன்னார்ட்டாக வாங்கணும் அப்படி கிடையாது. ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் முழுக்க ரிப்பேரை மேனேஜ் பண்ணி தான் இந்த சாஃப்ட்வேரை உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணுறது, சில ஐட்டங்களும் விற்பாங்க. ரிப்பேர் மெயினாக பண்ணுறவங்க ஜிஎஸ்டி அந்த மாதிரி இருக்காது. ஜிஎஸ்டி சாஃப்ட்வேர்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இருந்தாலும் இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஒன்லி ஃபார் மொபைல் ஆப், மொபைல் ரிப்பேரிங்காகவே உருவாக்கப்பட்ட க்ளவுட் எடிஷன். ஸோ ரீஸ்டோர் பண்ணுறது, மினிமைஸ் அண்ட் க்ளோஸ் பண்ணுறது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.